என்ன பிரபா இவ்ளோ சாதாரணமா சொல்ற? விவாகரத்து பண்ற அளவுக்கு இப்ப என்ன ஆயிடுச்சு? ஒரு வேஷக்காரியோட என்னால கடைசி வரைக்கும் வாழ முடியாது இசை. அவ என்ன பண்ணாலும் நிஜமாதான் பண்றாளா இல்ல நடிக்கிறாளான்னு ஆராய்ச்சி பண்ணி என் வாழ்க்கை போயிடும். இல்ல பிரபா, நீ நினைச்சா அவளை மாத்தி அவ கூட திரும்ப சந்தோஷமா வாழ முடியும். நந்தினி அப்படி என்ன தப்பு பண்ணிட்டா? அவங்க அக்கா பேச்சு கேட்டு உன்னையும் உன் குடும்பத்தையும் பிரிக்க முயற்சி பண்ணிருக்கா. பாதி மருமகளுங்க பண்ற வேலை தானே இது. யாரோ ஒருத்தங்க சொல்றது கேட்டு புத்தி இல்லாம நடந்துக்கிறதுனாலதான் இப்படி எல்லாம் பிரச்சனை வருது. சுய புத்தின்னு ஒண்ணு வந்ததுக்கு அப்புறம் எல்லாருமே மாறிடுவாங்க பிரபா. அவங்க அக்காவும் இப்ப ஜெயில இருக்காங்க. இனிமே யார் அவளுக்கு சொல்லி கொடுக்க போறாங்க? அதுவும் இல்லாம நீ பிரிஞ்சிருக்கிற இந்த கொஞ்ச நாள்லயே நீ இல்லாத வேதனை அவளுக்கு வலிக்க ஆரம்பிச்சிருக்கும். பிரிவுங்கிறது ஒரு தீர்வு கொடுக்கிற மருந்து பிரபா. அத நீயும் கொஞ்ச நாள்ல ஃபீல் பண்ணுவ. இது பார், நீ போய் அவகிட்ட திரும்ப பேசு. அவ மாறிடுவான்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ரொம்ப சரியா சொன்னம்மா. இதை விட உங்களுக்கு வேற என்ன சொல்லணும் மாப்ள? இசை சொல்றதும் சரிதான் மாமா. ஆனா உங்களுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணு இருக்கு. அத சொன்னா நீங்களே கோவப்படுவீங்க. எங்களுக்கு தெரியாத விஷயமா? என்ன பிரபா? நம்ம கல்யாணத்தை திட்டம் போட்டு நிறுத்தி அவ என்ன கல்யாணம் பண்ணிருக்கா இசை. அந்த குடும்பமே சேர்ந்து நாடகம் நடத்தி நம்மள பிரிச்சிருக்காங்க. என்ன மாப்பிள சொல்றீங்க? கல்யாணத்தை நாடகம் நடத்தி நிறுத்தினாங்களா? ஆமா மாமா. அன்னைக்கு கல்யாண மண்டபத்தில் நடந்த சம்பவம் எதுவுமே தற்செயலா நடந்ததில்ல. எல்லாமே அந்த கிரி, கீதா, நந்தினி எல்லாரும் சேர்ந்து போட்ட பிளான் மாமா. கிரி சொல்லிதான் எல்லாருமே சேர்ந்து பண்ணிருக்காங்க. பிரபா, நீ சொல்றதெல்லாம் உண்மையா? உனக்கு யார் சொன்னா? அவங்க பெரியம்மா உலக நாயகியே ஒத்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு தெரிஞ்சும் அவங்கள மிரட்டி பேச விடாம பண்ணிருக்காங்க. நான் உன் மேல அவ்வளவு காதலோட இருந்ததுனால என் மேல உனக்கு கோபம் வர வைக்க நந்தினி என்னென்னமோ பிளான் பண்ணிருக்கா. இப்ப சொல்லு இசை, நம்ம எவ்வளவு கனவோட இந்த வாழ்க்கையை ஆரம்பிக்கலாம்னு நினைச்சோம். ஆனா எல்லாத்தையும் நிறுத்தி சூழ்ச்சி பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவ கூட எப்படி இசை நான் சேர்ந்து வாழ்றது? அன்னைக்கு அந்த மண்டபத்தை விட்டு வெளியே வந்தப்போ நாங்க செத்த பணமாதான் மாப்பிள வெளியே போனோம். நாங்க 2 பேரும் அதுல இருந்து மீள்றதுக்கு எத்தனை நாள் ஆச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். சதி பண்ணி இப்படி நம்ம எல்லாரையும் கொண்டு இருக்காங்களே, அவங்கெல்லாம் என்ன ஜென்மம்? அப்பா வேணாம்ப்பா, முடிஞ்சு போனது பேச வேண்டாம். என்னால இப்ப அழுகைய கட்டுப்படுத்த முடியல. உங்க முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு மறைச்சிட்டு இருக்க. அப்பா நான் ஆசைப்பட்ட வாழ்க்கை பாது இன்னொருத்தங்க மனசை உடைச்சு இப்படி சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிற மனுஷங்களை நினைச்சாலே கோவமா வருது. என்னால முடியலப்பா. இதை கேள்விப்பட்டதுக்கு அப்புறம் எனக்கு இப்படிதான் இருந்துச்சு. பத்திரிக்கை அடிச்சு எல்லாரையும் வர சொல்லி எவ்வளவு சந்தோஷமா வாழ்க்கை ஆரம்பிக்க தயாரா இருந்தோம். அந்த கூட்டத்துக்கு நடுவுல வேற வழியே இல்லாம நந்தினி கழுத்துல தாலி கட்ட வேண்டியதாயிடுச்சு. இது வரைக்கும் நான் சொல்றேன் இசை, மனசாலையும் சரி உடலாலையும் சரி இன்னும் நாங்க கணவன் மனைவியா வாழல. இப்ப அதை நினைச்சு நான் சந்தோஷப்படுறேன். இப்ப சொல்லுங்க, நான் எடுத்த முடிவு தப்பா? அவளை நான் விவாகரத்து பண்றதுல எந்த மாற்றமும் இல்ல. இல்ல மாப்பிள, உங்க முடிவு தப்பு.
இது பேசுறதுக்கான உங்களுக்கு சுலபமா இருக்கலாம். ஆனா விவாகரத்துன்னு ஒண்ணு ஆனதுக்கு பின்னாடி ரொம்ப வேதனைப்படுவீங்க. நந்தினி பெரிய தப்பு பண்ணிருக்காதா, ஆனா மன்னிச்சு ஏத்துக்கிறதா நல்லது. இன்னொரு பொண்ணோட வாழ்க்கையை வீணாக்க வேண்டாம். ஆமா பிரபா, எனக்கு உன் கூட கல்யாணம் ஆகல. அதனால நான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாத்திக்கிட்டு மீண்டு வந்துட்டேன். ஆனா நீ அவளுக்கு தாலி கட்டிட்ட. கொஞ்ச நாள் கணவன் மனைவியா வாழ்ந்திருக்கீங்க. இனி அந்த வாழ்க்கை இல்லைன்னு தெரிஞ்சா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா தெரியுமா? சிம்பிளா ஒரே ஒரு விஷயம் பிரபா, இல்லாம போயிடுச்சுன்னா பிரச்சனையே இல்ல. சரி, நமக்கு கிடைக்கலன்னு மனசை தேத்திக்கலாம். ஆனா கையிலேயே வச்சுக்கிட்டு இல்லாம போறப்பவும் சரி, தொலைஞ்சு போறப்பவும் சரி, ஒரு வலி வரும். அது கொடுமையானது பிரபா. அத நந்தினிக்கு கொடுத்துறாத. நீ சொல்ற எதையுமே என்னால மறுக்க முடியல இசை. ஆனா என்னால அவளை திருப்பி ஏத்துக்க மட்டும் முடியாது. இந்த ஏமாற்றத்தோட வலி அவ அனுபவிக்கணும். நான் டைவர்ஸ் அப்ளை பண்ண தான் போறேன். என்ன தடுக்காதீங்க. மாப்ள, எழுதியிருந்த எல்லா மருந்தையும் வாங்கி கொடுத்தாச்சுங்கம்மா. டாக்டர் நிறைய ரத்தம் போயிடுச்சுன்னு சொல்றாங்கப்பா. ரத்தம் ஏத்தணும்னு வேற சொல்றாங்க. எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியல முருகா. அம்மா, பிரபா தம்பிக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்கம்மா, அவரு வரட்டும். மாப்பிள்ளை எப்படி எடுத்துக்குவாருன்னு பயமா இருக்கு முருகா. ஏற்கனவே எல்லா உண்மையும் தெரிஞ்சு போய் நந்தினி மேல கோவமா இருக்காரு. நம்ம ஃபோன் பண்ணி சொல்லியும் வரலன்னா நமக்கு தான் சங்கடமா போயிடும். அப்ப உமா அம்மாவுக்கு ஃபோன் பண்ணுங்கம்மா. அவங்க பக்குமா பிரபா தம்பிக்கு எடுத்து சொல்ல போறாங்க. இல்லன்னா அவங்களே கிளம்பி வந்துருவாங்க. நான் கூட நினைச்சேன் முருகா. இரு, உமாக்கே ஃபோன் பண்றேன். இந்த மாதிரி துணிக்கெல்லாம் சூடு கம்மி. போன் அடிக்குதுமா, யாருன்னு பாரு. ஹலோ, யாருங்க? உமா, நான் உலக நாயகி பேசுறேன். அண்ணி சொல்லுங்க அண்ணி, என்ன விஷயம், என்னாச்சு? அண்ணி என்னங்க? உமா, ஐயோ என்னாச்சு அண்ணி, ஏன் அழறீங்க? நந்தினி சாக போறேன்னு கை நரம்ப அறுத்துக்கிட்டா. ஐயோ நந்தினி, என்ன நீ சொல்றீங்க? ரத்தம் நிறைய போய் மயக்கமா கிடக்குறா உமா. என்ன நீ சொல்றீங்க? இப்ப எங்க இருக்கீங்க? இப்ப VTV ஹாஸ்பிட்டல்ல இருக்கோம். நான் தான் அவளை கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். என்னாச்சு? ஐயோ, நம்ம நந்தினி கை நரம்ப அறுத்துக்கிட்டு தற்கொலைக்கு முயற்சி பண்ணிருக்காங்க. இப்ப ஹாஸ்பிட்டல்ல சேர்த்திருக்காங்க. ஐயோ, ஏன் இப்படி பண்ணா? அவ இப்ப எப்படி இருக்காளா? ஐயோ அண்ணி, அவ இப்ப எப்படி இருக்கா? டாக்டர் என்ன சொன்னாங்க? அவளுக்கு இப்ப ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு. அவ மயக்கத்துல இருக்கா உமா. என்ன மாப்பிள்ளை கிட்ட கூட சொல்லல உமா. ஐயோ, இப்படி ஒரு முடிவு எடுக்கிற அளவுக்கு நந்தினிக்கு என்னாச்சு அண்ணி?
ஏன் அவ இப்படி பண்ணா? தப்பு பண்ணி மாட்டிக்கிறவங்க பொதுவா எடுக்கிற முட்டாள்தனமான முடிவை இவ்வளவு எடுத்துட்டா உமா. அப்படி என்ன தப்பு பண்ணி மாட்டிக்கிட்டா? நான் தான் பிரபா கிட்ட எடுத்து சொன்னனே. அதுக்கப்புறமா அவன் நந்தினி மேல கோவப்பட்டானா? அண்ணி, கவலைப்படாம இருங்க அண்ணி. நாங்க கிளம்பி வரேன். அழாதீங்க அண்ணி. முதல்ல நந்தினியை காப்பாத்துற வழிய பாப்போம். சரி உமா. சரி வா, நம்ம 2 பேருமே ஹாஸ்பிட்டல் போயிடலாம் வா. வேண்டாங்க, நீங்க கடையை ஏற கட்டிட்டு வீட்டுக்கு போங்க. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போய் நந்தினிக்கு என்ன ஆச்சுன்னு பாத்துட்டு வந்துறேன். தேவைப்பட்ட நான் உங்களுக்கு ஃபோன் பண்றேன். நீங்க அப்ப வந்தீங்கன்னா மட்டும் போதும். இல்ல உமா, நானும் இங்க கூட இருங்க. வந்தேன்னா. நான் சொல்றத கேளுங்க. நான் சீக்கிரமா வந்துருவேன். நீங்க வீட்டுக்கு போங்க. சரி சரி, ஆட்டோ பிடிச்சு போ. சரிங்க, நீங்க பத்திரமா வீட்டுக்கு போங்க. என்ன இந்த பொண்ணு? சார் சொல்லு, சித்தூர் எதுக்காக போன? எதுக்காக அந்த லாட்ஜ்ல இருந்து செல்போனை திருடின? சார், நான் இது வரைக்கும் சித்தூருக்கே போனதில்லை சார். என்ன தூக்கிட்டு வந்து சித்தூருக்கு போனேன்னு கேக்குறீங்க? உங்களால கண்டுபிடிக்க முடியாத கேஸ் எல்லாம் ஏன் தள்ள கட்டலன்னு பாக்குறீங்களா? எந்திரா எந்திரா எந்திரானா? சார் சார், இந்த அடிக்கிற வேலை எல்லாம் வேணாம். நான் தான் சித்தூருக்கே போலன்னு சொல்றேன்ல. நீ சித்தூர் போகலனா அப்புறம் உன் சட்டை மட்டும் சித்தூர் போச்சா? உன் சட்டை எப்படி அந்த லாட்ஜ் கேமரால வந்துச்சு? சார், அந்த சட்டை என்னதில்லைன்னு சொல்றேன்ல சார். ஏன் இந்த மாதிரி சட்டையை நான் ஒருத்த மட்டும் தான் போட்டுன்னு இருப்பேனா? அப்போ அந்த கிரீஸ் கரை எப்படி வந்துச்சு? அந்த சட்டையோட மாடலா? சார், அடிக்காதீங்க சார், வலிக்குது சார். அடிக்காதீங்க சார். சார், என்ன சார் இது? சார், சார், அடிக்காதீங்க சார். சார், சொல்றா 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 சொல்ல போறியா இல்லையா? சொல்றா சொல்றா என்கிட்ட போய் சொல்றியா? சொல்ல போறியா இல்லையா? சொல்றா உன்னை ஆற்காடு ஹாஸ்பிடல்ல பார்க்கும்போதே சந்தேகப்பட்டேன். இந்த அக்யூஸ்டுக்கு இங்க என்ன வேலைன்னு. மரியாதை உண்மையை சொல்லிடு. என்ன ஃபாலோ பண்ணதானே ஆற்காடு வந்த? சார், உங்க பொண்டாட்டி புள்ள ஊட்டி ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்து சேர்த்ததுக்கு நீங்க நன்றி சொல்ல வேண்டாம். இப்படி அபாடமா மேல பழிய போறீங்களா சார்? நான் ஆற்காடுக்கு ஒரு வேலை விஷயமா தான் வந்திருந்தேன். ஆனா அப்பவே சென்னைக்கு திரும்பிட்டேன் சார். சித்தூருக்கு நான் போகவே இல்லை சார். யாரையோ பார்த்துட்டு நான் நினைச்சிட்டு என்ன இப்படி போட்டு அடிக்கிறீங்களே, உங்களுக்கு நியாயமா இருக்கா சார்? இதுக்கு நீங்க பதில் சொல்லியாதே இல்லை சார். ஏய், எது நியாயம் தருமன்னு எனக்கு நீ சொல்லி தரியா? உனக்கு இந்த அடியில பத்தாதுடா. எது நியாயம்னு நான் உனக்கு சொல்லி தர்றேன். கான்ஸ்டபிள் சார். கொடுங்க. நீ உண்மையை சொல்லலன்னா ஜெயிலுக்கு போக மாட்டேன். மார்ச் வரைக்கும் தாண்டா போவேன். என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஆனா உன்னை அடிச்சு கொள்ளாம விட மாட்டேன்டா. இவ்வளவு நாள் நேர்மையா இருந்ததுக்கு எனக்கு கொலகார பட்டம் தானே கிடைச்சது. ஆனா பரவாயில்லடா, அது அப்படியே எடுத்துட்டு போகட்டும். சார், உனக்கு கடைசி சான்ஸ் தரேன். உண்மையை சொல்லிடு. செல்போன் எதுக்காக திருடின? என் துப்பாக்கி எப்படி உன் கைக்கு வந்துச்சு? யார் சொல்லி கிரியை கொன்ன? என்ன சார் இது அநியாயமா இருக்கு? நீங்க துப்பாக்கி தொலைச்சிட்டு அதுக்கு என்ன அடிப்பீங்களா? அடிச்சே கொண்டாலும் பரவாயில்ல. நீங்க இன்னொரு கொலைகாசுல மாட்ட போறீங்க, அவ்வளவுதான். மாட்டுங்க சார். உனக்கு அவ்வளவு திமிரா போச்சுல. இது வரைக்கும் நிறைய போலீஸ் கிட்ட நீ அடி வாங்கியிருப்ப. ஆனா இப்ப நீ வாங்க போறது ஜென்மத்துக்கு மறக்க மாட்ட. நீ ஏன் உண்மையை சொல்ற வரைக்கும் உன்னை விட மாட்ட.
பேசுறேன். உன்கிட்ட யாரு கிரியை கொலை பண்ண சொன்னா? சொல்றா, சொல்லு. கான்ஸ்டபிள், இவனை தூக்கு. இன்னைக்கு இவனை கொல்ல போறேன். வேணாம் சார், நீங்க ஏற்கனவே சஸ்பெண்ட்ல இருக்கீங்க. இப்ப இவனை அடிக்கிறதுக்கும் விசாரிக்கிறதுக்கும் உங்களுக்கு உரிமை இல்லை. இவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா நாங்க மாட்டோம் சார். சார், நான் செல்போன் எடுக்கல, எவனும் என்கிட்ட பேசவும் இல்ல. ஆனா கிரி சாரை கொண்டது யாருன்னு எனக்கு தெரியும் சார். கிரி சார் மேல யாருக்கு சார் இருப்பாங்க? உங்களுக்கு தானே? அப்ப நீங்க தான் அவரை கொண்டு இருப்பீங்க. யாரா கொண்டது? சொல்றா. கான்ஸ்டபிள், என்னாச்சுன்னு பாருங்க. பாக்குறேன் சார். யோ யோ, எந்திரியா எந்திரியா எந்திரியா. சார் மயங்கிட்டான் சார். கான்ஸ்டபிள், தண்ணி கொண்டு வாங்க. ஓகே சார். யோ எந்திரியா. யோ எந்திரியா. தண்ணி தெளிங்க முகத்துல. சீக்கிரம் தெளிச்சு விடுங்க. நல்லா தெளிங்க மூஞ்சில. யோ எந்திரியா. யோ எந்திரி. யோ எந்திரியா. எந்திரி. கண்ணை திறந்து பாரியா. என்னாச்சு? கண்ணு முழிக்க மாட்டேங்கிறான். யோ எந்திரியா. எந்திரி. சார் என்ன சார் கண்ணை முழிக்க மாட்டேங்கிறான் சார்? இவனை இப்படி போட்டு அடிச்சிட்டீங்களே சார். எந்திரா. டேய் எந்திரி. சரி, இமிடியேட்டா ஹாஸ்பிடல் கூட்டி போகலாம். கான்ஸ்டபிள் வாங்க. சார் தான் வரேன். இவனை ஹாஸ்பிடல் தூக்கிட்டு போங்க. ஓகே. தூங்க தூங்க. கை பிடிங்க. நீங்க காலை பிடிங்க. தூங்க தூங்க. சீக்கிரம் போங்க போங்க. சீக்கிரம் போங்க. பாத்து பாத்து போங்க. ஓகே. நந்தினின்னு ஒரு பொண்ணு கையை அறுத்துக்கிட்டு சூசைடுக்கு ட்ரை பண்ண அந்த பொண்ணு எங்க இருக்கா? அங்க ஐசியூல பாருங்க. அந்த பக்கம் பொண்ணா? ஹனி, வா உமா. ஹனி, என்னாச்சு ஹனி? பாருமா. ஐயோ, இப்படி இருக்காளே. கடவுளே, ஏன் நீ இப்படி பண்ணிக்கிட்டா? என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க? டாக்டர் வந்து பார்த்துட்டு வேற யார்கிட்டயும் பேசிட்டு வரேன்னு போயிருக்காங்க உமா. அவங்க வந்து என்ன சொல்ல போறாங்கன்னு தெரியல. ரத்தம் வேற ஜாஸ்தியா போயிருக்குன்னு சொல்றாங்க. சாகர அளவுக்கு அப்படி என்ன ஆயிடுச்சு இவளுக்கு? எங்க கிட்ட வந்து சொல்லியிருந்தா நாங்க பிரபா கிட்ட பேசி சமாதானம் பண்ணி வச்சிருப்போமே. ஐயோ கடவுளே, இவள் அப்படி பார்க்க என்னாலேயே தாங்க முடியல. நீ அண்ணி, டாக்டர் வந்துட்டாங்க. டாக்டர், நந்தினி உயிருக்கு ஒன்னும் ஆபத்து இல்லல்ல? பிளட் அதிகமா லாஸ் ஆயிருக்குமா? உடனே கொண்டு வந்திருக்கணும். ரொம்ப லேட் பண்ணிட்டாங்க. கதவை உடைச்சு இவளை இங்க கொண்டு வரதுக்குள்ள லேட் ஆயிடுச்சு டாக்டர். எப்படியாவது என் பொண்ணு உசிரை காப்பாத்தி கொடுத்துருங்க டாக்டர். உயிரை காப்பாத்துறதுக்கு தாமா நாங்க இருக்கோம். இந்த பொண்ணுக்கு அவசரமா பிளட் ஏத்தி ஆகணும். அதுவும் இல்லாம இந்த பொண்ணோடது ரேர் குரூப். நாங்களும் பிளட்டுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். இந்த பொண்ணு பொழைக்கிறது ரத்தம் கிடைக்கிறதுல தாமா இருக்கு. நீங்களும் முடிஞ்ச எங்கேயாவது ரத்த தானம் கொடுக்கறவங்கள ட்ரை பண்ணி பாருங்க. ஐயோ, இந்த ஊர்ல யாரையும் அப்படி எனக்கு தெரியாதே டாக்டர். நான் என்ன பண்ணுவேன்? டாக்டர், நந்தினியோட பிளட் குரூப் என்ன? ஓ நெகட்டிவ்மா. ஏமா, உங்கள யாருக்காவது இந்த பிளட் குரூப் இருக்கா? எனக்கு ஓ நெகட்டிவ் தான். எனக்கு ஓ நெகட்டிவ் தான். நீ நான் பிளட் கொடுக்கறேன் டாக்டர். உமா, ஏன் அண்ணி? ரத்தம் தானே கொடுக்கறேன்னு சொன்னேன். ஏன் மருமகளுக்கு நான் ரத்தம் கொடுக்க மாட்டேனா? நீங்க பேசாம இருங்க. டாக்டர், நான் பிளட் தரேன். நீங்க ஏற்பாடு பண்ணுங்க. நர்ஸ், இவங்களை கூட்டிட்டு போங்க. ஓகே டாக்டர், வாங்க. ஐயோ அண்ணி, நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. பயப்படாம இருங்க. நந்தினி பக்கத்திலே இருங்க. நான் வந்துடுறேன்.
நாள் நீங்க எங்களை தேடி வந்துட்டு இருக்க போறீங்க? இதோ இந்த வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நாங்களே உங்களை தேடி வரோம்.